வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சேஃப்டி ட்ரைனிங் ஃபார் பேசிக் ரிக்கிங் அண்ட் லிஃப்டிங் இதுக்கு முன்னால் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூட்டி வீடியோஸ் தான் இது. ஃபஸ்ட் வெல்கம் டு அவர் நியூ ஹோப் மெக்கானிக்கல் லேர்ன் அண்ட் ஷேர். நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அதை நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம் மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். டுடே நம்மளோட கான்செப்ட் அண்ட் சப்ஜெக்ட் என்னென்னா ஸ்டாண்டர்ட் சேஃப் ஆஃப் லோடு, காம்ப்ளெக்ஸ் சேஃப் அண்ட் வெயிட் கால்குலேஷன், அப்ராக்சிமேட் வெயிட் ஆஃப் காமன் மெட்டீரியல். இந்த சேஃப் ட்ரைனிங் ஃபார் பேசிக் லிக்கிங் அண்ட் லிஃப்டிங்கில் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சேஃப்ஸில் லோடு இருந்ததுன்னா அதோட வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் அதே காம்ப்ளெக்ஸாக இருந்தால் வெயிட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம், அண்ட் அப்ராக்சிமேட் வெயிட் ஆஃப் காமன் மெட்டீரியல், அதாவது டென்சிட்டி வச்சு நம்ம வெயிட் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம்ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு ஒரு அப்ராக்சிமேட்டாக எப்படி காமன் மெட்டீரியலோட டென்சிட்டி அண்ட் வெயிட் இருக்குங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோஸ் பார்க்கலாம். செஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் சேஃப் கால்குலேஷன் ஆஃப் லோடில் ஸ்டாண்டர்ட் சேஃப் பார்க்குறதுக்கு முன்னால் நமக்கு வந்து யூ மஸ்ட் நோ த லோட்ஸ் வெயிட் பிஃபோர் ரிக்கிங் இட். எந்த ஒரு பொருளை நம்ம ரிக்கிங் பண்ணனாலும் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அதோட லோட் வெயிட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறத திரும்ப எல்லா ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸும் நமக்கு திரும்ப சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வெயிட் கண்டுபிடிக்கணுங்கிறப்போ வெயிட் ஈக்குவல் டு வால்யூம் இன்டு டென்சிட்டி. ஸோ ஹியர் ஐ ஷேர் சம் ஃபார்முலாஸ். அது அடுத்த ஸ்லைட்ஸில் வந்து கொஞ்சம் பேசிக்கான ஃபார்முலாஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வெயிட் செல் வந்து நம்மகிட்ட இல்லை, வெயிட் பார்க்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டென்சிட்டியோட மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வெயிட் கிடச்சிரும். ஸோ ரெக்டாங்குலர் சாலிட், செவ்வகமாக சாலிடாக இருக்கிற ஒரு பொருளுக்கு வந்து நம்ம வெயிட் கண்டுபிடிக்கணுங்கிறப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம்லேருந்து நம்ம டென்சிட்டி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து வெயிட் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து லென்த்து வித்து ஹைட் இந்த 3 மல்டிப்ளை பண்ணால் நம்ம அதுக்கு அதோட வால்யூம் கிடைக்கும். அப்புறம் அந்த சாலிட் பார்ட்டோட டென்சிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வால்யூமோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக வெயிட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சாலிட் சிலிண்டருக்கு ஃபார்முலா 3.14 இன்டு லென்த்து இன்டு ரேடியஸ் ஸ்கொயர். பைப்பு மோஸ்ட் ஆஃப் ஏரியாஸ் இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து அதிகமாக பைப்பு தான் யூஸ் பண்ணுறோம், ஆயில் அண்ட் கேஸு அண்ட் சம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் கூட. ஸோ இந்த பைப் நம்ம லிஃப்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பைப்போட வெயிட்டு ஒரு ஃபுல் லென்த்தாக இருந்தால் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே நம்ம ஆஃபு இல்லை 3/4 இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருந்தால் நம்ம வந்து அதிலேருந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு மிடில் ஒரு பொசிஷனில் அந்த பைப் இருக்குது, இல்லை மோர் தென் 1 or 2 பீசஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில். அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த திக் வால்டு பைப்போட வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 3.14 இன்டு R1² மைனஸ் R2² இன்டு லென்த். R1ங்கிறது அவுட் சைடு ரேடியஸு, R2ங்கிறது இன்சைடு ரேடியஸு. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கிடச்சிரும். ஸோ டோட்டல் வால்யூம் கிடச்சிருச்சுன்னா அதோட டென்சிட்டி மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெயிட் கிடச்சிரும். தின் வால்டு பைப், இந்த தின் வால்டு பைப்பை பொறுத்தவரைக்கும் நம்ம திக்னஸ்ஸு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், ரெண்டு ரேடியஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை. டைரெக்டாக டயமீட்டர் எடுத்துகிட்டு திக்னஸ் எடுத்துக்கலாம். ஸோ 3.14 இன்டு டயமீட்டர் இன்டு லென்த் இன்டு திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம். ஸோ வால்யூம் இன்டு டென்சிட்டி கூட ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெயிட் கண்டுபிடிச்சிக்கலாம். டென்சிட்டி நார்மலாக பைப் லைனில் பொறுத்த வரைக்கும் மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லேபிள்டு, இல்லை அதை கண்டிப்பாக மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸ்பேர் கோலமாக இருக்குது, ஒரு கோல வடிவில் இருக்குது, ரவுண்டாக இல்லாமல் கோல வடிவில் இருக்குது அப்படின்னா அதோட வால்யூம் பார்க்குறதுக்கு 4.19 இன்டு ரேடியஸ் கியூப் R3. ஸோ நெக்ஸ்ட்டு பிரமிட் வால்யூம். ஒரு பிரமிட் சேஃபில் இருக்குது அப்படின்னா 0.25 இன்டு லென்த்து இன்டு பேஸ் இன்டு ஹைட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சேஃபு. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டைப்பு, 2 ரெக்டாங்குலராக இருக்குது. இதே கீழே ஒரு ரவுண்டு அது சிலிண்டர், மேலே அதே மாதிரி இன்னொரு சிலிண்டராக இருக்கலாம். அப்படி டிஃப்ரெண்ட் சேஃபில் இருக்கிறப்போ நம்ம வந்து டோட்டல் வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா பெரிய சைஸோட வால்யூம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன சைஸோட வால்யூம் ரெண்டையும் எடுத்து நம்ம கூட்டிக்கிட்டோன்னா நமக்கு டோட்டல் வால்யூம் கிடச்சிக்கும். அது இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது, ஒரே ரெகுலர் ஷேஃபில் இல்லை. 3 ரெக்டாங்குலர் ஷேஃபு, ஒரு ட்ரையாங்குலர் ஷேஃப் இருக்குது. ஸோ நம்ம டோட்டலாக எந்த பீஸ் வந்து நமக்கு பெரிய பீஸாக இருக்கோ, எந்த சைஸ் பெரிய சைஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணி அது டோட்டல் சைஸாக இருக்கிறதாட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டு நம்ம அதோட வால்யூம் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஓகே. அது கொஞ்சம் தான் நெக்லிஜென்ஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அசியூம்டு டோட்டல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு L லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து வெயிட் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சில மெட்டீரியல்ஸோட டென்சிட்டி வேல்யூ இங்கே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது, அது நாங்கள் கீழே கொடுத்துக்கிறேன் இந்த டேபிளில். இது வந்து மனப்பாடம் பண்ண முடியாது, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க தெரிஞ்ச அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு. எல்லா இடமும் உங்களுக்கு வந்து கூகுளில் மொபைல் கையில் இருக்குதுங்கிறப்போ கூகுளில் நம்ம செக் பண்ணிக்கலாம் என்ன மெட்டீரியலுங்கிறத பொறுத்து டென்சிட்டி எவ்வளோங்கிறது. இது அப்ராக்சிமேட் வேல்யூ, ரொம்ப அக்யூரேட்டாக இல்லைனாலும் கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக இருக்கும்.
ஸோ வெயிட் தெரியாத பட்சத்தில் கால்குலேட் பண்ணணுங்கிறப்போ இந்த வேல்யூ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்னா ஒரு கியூபிக் மீட்டரில் இந்த மெட்டீரியல் இருந்ததுன்னா இவ்வளோ வெயிட் இருக்குங்கிறது அதோட கான்செப்ட். ஸோ அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் 2700, பிராஸ் 8500, பிரிக் 2100. அதாவது இது என்ன எப்படி சொல்லலாம்னா ஒரு கியூபிக் மீட்டர் அளவுக்கு அலுமினியம் இருக்குதுங்கிற கண்டிஷனில் அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும்னா 2700, அதாவது 2 டன்னும் 700 kg இருக்கும். பிரிக்கு 2100, கோல் 1450, காப்பர் 8800, காங்கிரீட் 2400. ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸு. எர்த்து 1600, அயன் ஸ்டீல் 7850, லெட்டு தெரியும்ல காரியோன்னு சொல்லுவோம் 11200, மெக்னீசியம் 1750, ஆயிலுக்கு 800, பேப்பருக்கு 1120. பார்த்திங்கன்னா பேப்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வெயிட் இல்லாத மாதிரி தெரியும். அதுவே ஒரு கியூபிக் மீட்டர் ஃபுல்லாக இருந்ததுன்னா வாட்டரை விட அதிகமான வெயிட் இருக்குது. வாட்டர் 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப், வுட் வந்து 800. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு வந்து சிம்பிளாக டென்சிட்டியோட சம் வேல்யூஸு. இப்போ நீங்கள் ஒரு ட்ரம்மில் இருக்கிற தண்ணியை நீங்கள் லிஃப்ட் பண்ணணும் இல்லை ஆயிலை லிஃப்ட் பண்ணணுங்கிறப்போ அந்த ஆயிலோட டென்சிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரம்மோட வால்யூம் தெரிஞ்சுக்கிட்டா 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கூட வெயிட் நமக்கு கிடச்சிரும். ஸோ ஏதாவது ஸ்லிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நினைப்போம் ட்ரம் தானே ஒரு டன் ஸ்லிங்கை கொண்டு வந்து நம்ம தூக்கிக்கலான்ட்டு. அதுவே வாட்டராக உள்ளே இருந்தது, ட்ரம் பெரிய ட்ரம்மாக இருக்குது, ஒரு மீட்டர் ஹைட்டோட கூட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது 1 டன்னோட கூட வந்துடும். ஸோ நம்ம ஒரு சிங்கிள் ஸ்லிங் யூஸ் பண்ணால் அது டேமேஜ் ஆகிறதுக்கோ இல்லைன்னா கட்டாகி விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இந்த வெயிட் பார்த்து தெரிஞ்ச அப்புறம் லிஃப்ட் பண்ணுங்கள். இல்லை என்னால் ஃபார்முலாம் பார்க்க முடியாது, கால்குலேஷன் பண்ண முடியாது, மொபைல் கையில் இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லா கம்பெனிலுமே டைனோமீட்டர் இருக்கும். அதாவது வெயிட் பார்க்குறதுக்கு வெயிங் ஸ்கேல் எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து வெயிட் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிஃப்ட் பண்ணுங்கள். வித்தவுட் வெயிட் செக்கிங் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குங்கிறப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணாதுங்க, லிஃப்ட் பண்ணவே கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட். யாரெல்லாம் வீடியோ பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு நம்புகிறேன். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்.